பெண்கள் மனசுல என்ன இருக்குன்றது கண்டுபிடிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஆழம் அது ஆழம் இல்ல அப்படின்னு அதுக்கு பாட்டு போட்டாங்க. இந்த பொம்பளை மனசு அவ்வளோ ஆழம் அதில கண்டே பிடிக்க முடியாது. என்னம்மா ரூ. 1000 குடுத்தேன்னா, விஜய் அண்ணா அழகா இருக்காருன்னுவாங்க. என்னம்மா எம்ஜிஆர் காலத்து சின்னம் விஜய் அண்ணா அழகா இருக்காரு. அப்புறம் சரி விஜய் அண்ணா அழகா இருக்காரு. அதனால போய் ஓட்டு போடுவாங்களா? கேரண்டி கிடையாது. அவர் பேசுற அரசியல் சரியா? அவர் சமூகத்துக்கு பேசுறது தேவையா? அரசியலே இல்ல சாமி. அவர் பேசுறது அரசியலா? அவர் பேசுறது அரசியல் இல்ல. காட்டுல ஃபர்ஸ்ட்டு யானை போகும். அது வந்து புல்லு மேயும். 60% மேய்ஞ்சிரும். அப்புறம் காட்டு மாடு போகும். அது ஒரு 30% மேய்ஞ்சிரும். அதுக்கப்புறமா மான்கள் போகும். அது ஒரு 10, 8%, 6% போகும். அதுக்கப்புறமா வந்து முள்ளமன்றி, அதுக்கப்புறம் இந்த முயலு, இதெல்லாம் வந்து மிச்சம் இருக்கிற 1% அது மாரி மேயும். இந்த மாரி புல்லுக்கே ஒரு கணக்கு இருக்குது. எது எது எவ்வளோ எவ்வளோ அரசியல் அதுல பண்ணணும். புழு, கம்பளி பூச்சி அதுவும் வாழுதுல அதுவும் காட்டுல. வாழ்வியல். நான் என்ன சொல்றேன்னா, அந்த மாரி நுனிப்புல்ல மேயிற அரசியல் தான் அவர் பண்றாரு. ஒரே ஒரு ஊழல். கொஞ்சம் கரெக்ட்டா டீட்டெயிலா பேச சொல்லுங்க. எந்த கட்சியா வேணா பேசிட்டோம் அவரு. ஒரு திமுக பத்தி பேசிட்டோம், அதிமுக பத்தி பேசிட்டோம், இல்ல பாஜகல இருந்தவங்கள பத்தி பேசிட்டோம். எதனா ஒண்ணு பேசிட்டோம். அதிமுக பேச மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அதிமுக தொண்டர்கள்லாம் தாவேக்கால இருக்காங்க. தயவு செய்து பேசணும். ஏன்னா இப்போதைக்கு டிஎம்கே இன்னும் ஆரம்பிக்கல. டிஎம்கே லைட்டா வராங்க. ஏடிஎம்கே சேர்ந்து கும்மாங்குத்து குத்தும்போது பூத்துல நடக்கும். நீங்க வேணா பாருங்க. சரி, தமிழிசை சவுந்தரராஜன் சொல்றாங்க. ம். டிவிகேக்கும் டிஎம்கேக்கு தான் போட்டின்னு விஜய் சொல்றாரு. ம். அவரால திமுக எதிர்க்க முடியாது. அவர் ம். என்டிஏ கூட்டணிக்கு வந்துட்டோம். ஈஸியா நான் இருக்கும். எப்படி கோவம் வரணுங்க இந்த வார்த்தையை சொல்லும்போது. நீங்க அப்புறம் என்ன வெங்காயத்துக்கு கட்சி நடத்துறீங்க? உங்களெல்லாம் மதிக்காம கடந்து போற மாதிரி ஒரு அரசியல் பேச்சு பேசுறாரு. ஐயா டிடிவி ஆமா மக்கள் முன்னேற்ற கழகமும் விஜய் ஒரு தவிர்க்க முடியாத சக்தி. அப்ப அரசியல் நீங்க ஒரு யாரு? ராஜதந்திரம் வேணும்ல சார், கூட்டணி எது? கூப்பிடல. மக்களை நம்பி அரசியல் பண்ணி தான் இந்த பிரச்சனை கிடையாது. மக்கள் எங்க பக்கம் இருக்கிறாங்க. நேத்து முளைச்ச காளான் ஐடி டிபார்ட்மெண்ட்ல கூட்டின்னு போய் ஒளிஞ்சப்போ 8 மணி நேரம் அப்படியே இருந்தியப்பா நெய்வேலியில் ஞாபகம் இருக்குதா அப்படின்னு பேசினா அப்போ அவர் திருப்பி பேசுவார். நீங்கள்லாம் என்ன நினைக்கிறீங்க? ஒருவேளை விஜய் வந்து ஒரு 10 சீட்டு 5 சீட்டு ஜெயிச்சுட்டு ஒரு தொங்கு சட்டமன்றம் வந்தால் அப்போ விஜயோட நமக்கு தேவை அந்த பிரிட்ஜை நம்ம பகச்சிக்க வேணாம் அப்படின்னு நினைக்கிறீங்களா? நான் சொல்கிறேன், ஒரு சீட்டு வரும். விஜய் சார் ஒண்டி ஜெயிப்பார், இல்லை ஆதவர்ஜுனா ஜெயிக்கலாம். 2 பேர் தான். ஏன் ஆதவர்ஜுனா ஜெயிப்பார்? பணபலம். இல்லை இப்போ ஒரு சிம்பிளாக ஒரு சாம்பிள் சொல்கிறேன்னே, ஒரு 3 சாம்பிள் சொல்கிறேன். அது ஒரு இடத்துல போய் நிற்கிறாரு, ஜெயிச்சு எவ்வளோப்பா நீ சம்பாதிப்பா, வாங்கிக்கப்பா. இதெல்லாம் நடந்திருக்குது. நான் இப்போ இன்னைக்கு வெளிப்படையாக பேசுறதுனால ஒரு சிலருக்கு கோவம் வரும், இல்லை குத்தம். அதனால் இந்த உண்மை இல்லைன்றதெல்லாம் கிடையாது. தேர்தல் ஆணையத்தில் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவில் புக்கு போட்டிருக்கிறாங்க. தமிழகத்தில் எப்படியெல்லாம் தேர்தல் நேரத்தில் தகுடு திட்டம் வேலை நடக்குது, விட்டு கொடுக்குற வேலை, முதுகுல குத்துற வேலை, உள்ளடி பார்க்குற வேலை, பூத்தில் ஏமாத்துற வேலை, ஏஜென்ட்டை தூக்குற வேலைலாம் இருக்குது. இதெல்லாம் என்னன்னே தெரியாது அவங்களுக்கு கட்சியில்.